எங்களுக்கு அனைவருக்கும் கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் சிறப்பான நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்பண்ணன் முனியாண்டி அண்ணா அவர்களுக்கும் எமது சார்பிலும் எமது கலைக்குழுவின் சார்பிலும் நன்றி கடந்த வணக்கம். எல்லா இடத்துலையும் துண்டு தான் பொறுத்துவாங்க, எங்களுக்காக இன்னைக்கெல்லாம் சேலை எடுத்து கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய 2 பெண்மணிகளுக்கும் நன்றி கடந்த வணக்கம். அன்புள்ளவங்களுக்கு நன்றி. கல்வி கடலை கடைந்து 50 அடுத்து கல்வியிருந்தால் நாட்டிற்களிக்கும் கவி வாணர்களுக்கும் தேச தொண்டை சிறந்த பணியாற்றும் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இழைத்து நடிக்கும் எமது உயிர் ஓவிய நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் கூடியிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாண்ட முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமர செய்வது என்பது எளிதல்ல. சாதாரண விழும் நீரும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குளமன்றை கொள்வதனால் குறைகட்டல் வெறுப்பதுண்டோ. புலவரல் தொல் சபையில் புன் கவியாளர் சேர்ந்தால் நலமன்றை கொள்வதனால் நவிழ்வரு பெரிய குற்றம். சலதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் இடத்த போய் கலக்கும் பொழுது அது தன் இனம் என்றும் உறவினர் என்றும் ஏற்றுக்கொள்வதை தவிர விட்டு விடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாய உங்களிடத்தில் சிறை விரித்து பறந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம் பொருள் குற்றம் அபிநய குற்றம் எந்தவித குற்றம் தென்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தோரையும் அன்புடன் அரவணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் எம் குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும், அவனின் அருளாசியை பெற வேண்டும். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டிக்காலை எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேந்தன் கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினியாளுக்கும் வளர்ப்பு குழந்தையாய் 7 உடன்பிறவாத சகோதரர்களுடன் வளர்ந்து வருகின்றேன். நற்றமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோர் இனம் பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவர்களிடத்திலும் என்னை பெற்றவர்களிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாகிய இந்த முருகப்பெருமானை இசைத்தமிழ் இயற்றமிழ் நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழில் பாட்டெடுத்து வணங்கிவிட்டு கலைப்பணிக்கு செல்லலாமே. செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன் சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன் திருச்செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன்
சிவபெருமானை வணங்கிவிட்டாலும் அவரது அன்னையாக ஊர்கோர் அவதாரமாய் தோற்றமழிக்கும் மாரி காளி நீலி திரிசூழி ஆத்தாழை எங்கள் அங்கமெல்லாம் பூத்தாழை மாதுளம்பு நிறத்தாழை புவி அடங்க காத்தாழை அன்னை இமயமழை ஓம்கார ரூபினியே ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வள்ளியே வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை படிப்புண்டு வெள்ளை கமலத்தை வீற்றிருப்பால் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு நமக்கெல்லாம் என்றுமே சரியாசனம் கொடுத்து வைத்த கலைவாணி பொற்பாதங்களை படிந்துவிட்டு கலைப்பணிக்கு செல்லலாமே. மாயி மகமாயி மணிமந்திர சேகரி ஆயுமையானவளே ஆதிசிவன் தேவியலே சமைந்தால் சமயபுரம் சாதித்தால் கண்ணபுரம் அந்த கண்ணபுர எல்லை விட்டு என்ன மணி கடுகவர மேனுமடி அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏதடி அடி முத்தாலம்மன் தேவி சத்து குத்தம் என்னடி அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏதடி அடி முத்தாலம்மன் தேவி சத்து குத்தம் என்னடி அஞ்சு குடக்காரி தஞ்சாவூர் மாறி தஞ்சம் என்று வந்தோரே தாயினிக்கு தேவி அடி பம்பை காரியே இந்த வப்பு ஏதடி அடி பம்பை காரியே இந்த வப்பு ஏதடி அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏதடி அடி முத்தாலம்மன் தேவி இந்த குத்தம் என்னடி வெள்ளிமலை நாயகி வேலனுக்கு தாயடி வெம்புரத தேடி வந்து வினை தீர்க்கணும் நாராயண தங்கச்சி நல்ல முத்துமாரியே தங்கரதம் ஏறி வந்து தாயை காக்கணும் என் கம்பிக்கு தம்பிகளையோ கருமாரியே என் மானகம உறுதிகளையோ என் மாளிகை என் மணிக்கரமம் திறக்கருணையோ அடி முத்து முத்து மாறி ஜகத்து ஏறி அடி முத்தாலம்மன் தேவி சத்துக்குத்தம் என்னடி வெம்பினிலே உடையடி வைகையாடு சடையடி தமிழ்நாடு வாசகிலே சங்கடி பாரதம் அச்சுத்தலை நாயகி ஆயிரக்கண்ணாரியே முன்னக்கடி மோகினி வந்து வந்து எடுக்கணும் அடி மீனாட்சி தாயே கண்ணிலையோ மாணவனை பார்க்கலகு கண்ணிலையோ என் ஆலயத்து ஆலயத்தில் பாசமில்லையோ அடி முத்து முத்து மாறி இது சித்து ஏறி அடி முத்தாலம்மன் தேவி சத்துக்குத்தம் என்னடி அஞ்சு குடக்காரி தஞ்சாவூர் மாறி தஞ்சமென்று வந்தோரே தாயினிக்கு அடி பம்பை காரியே இந்த வப்பு ஏதடி அடி பம்பை காரியே இந்த வப்பு ஏதடி அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏதடி அடி முத்தாலம்மன் தேவி சத்துக்குத்தம் என்னடி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்திலே வேள்வி மலை சாரலிலே முருகனுக்காக செந்தனையும் நம்மளது உணவிற்காக கருந்தனையும் விதைக்கப்பட்டுள்ளதாம். திணைகளுக்கும் சேதாரமன்றி பறவைகளுக்கும் சேதாரமன்றி கையில் கவனம் கொண்டு வானம்பாடி வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் காணம்பாடி விரட்ட வேண்டும் என்பது அப்பா பட்சிகள்னா அந்த பட்சியோட சத்தம் சரியா கேட்கும். ஐயா சரவணை வந்தா மட்டும்தான் வாங்குற காசுக்கு சரியா தன்னுடைய வேலையை பார்ப்பாரு. ஐயானா மரியாதைக்குரிய ஒரு சொல்லு. சரிங்க அண்ணே, போதுமா? ஆமா தங்கச்சி, அப்படி சொல்லுங்க. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற வாக்கியத்தை பயன்படுத்தி இடத்தில் காவலுக்கு செல்ல வேண்டும். கண்ணுங்கருத்துமா காவலை பார்க்க வேண்டும். இந்த காவலுக்கு வருடந்தோறும் எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புடை கொடுத்து இந்த மேடைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்புடை அளித்த அன்பு கிராமத்தார்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த காவலை எப்படியெல்லாம் பார்க்கலாம் என்று எதிர்பார்த்து கந்தனின் புகழோடு
அல்லது இருக்கு ஆன்லதான் இருக்கு. இல்ல கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கு இல்ல அமர்த்தி கிடக்கு இப்ப அங்க உங்க இது அமர்த்தி இருக்கு இப்ப கேக்குது. நறுக்குன்னு ஒரு மிதின்னு இங்க அமர்த்தல. சரி அடிச்சுக்கலாம் அருவ முருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியா கொண்டு கருணைக்கு ஒரு முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு உதித்தில் முருகன் உதித்தமிழ் உலகம் என்று சொல்லாதே உதித்த எம்பெருமானை மேகத்தை தூதி விட்டான் தேசமாறி போகுமானே தாகமுள்ள மச்சானே தண்ணிய நான் தூதி விட்டேன் தண்ணிக்கும் இந்த கண்ணி தந்தனுப்பும் முத்தமெல்லாம் எண்ணிக்கு குறையாம எப்ப வந்து தரப்போற நீ எப்ப வந்து தரப்போற நீங்க இங்க கொடுக்குறீங்க அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. இந்த பாடல்ல பெண்மகள் கொடுப்பது போலதான் பாட்டு இருக்கு. சரிதாமா கொடுப்பாங்க இந்த பாடல்ல. யாரு கொடுக்கணும்? பெண்மகள் கொடுப்பது போல. நீங்க அப்ப கொடுங்க. ரெண்டு அரை கொடுப்பேன். நீங்க அடிச்சீங்கன்னா மல்லிகை புட்டு எரிஞ்சது மாதிரியே இருக்கும். முருகப்பெருமானுக்கு நான் தெரியாமல் யாரும் பார்க்காமல் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன். முருகப்பெருமானுக்கு ஏன் கொடுக்குறீங்க? அவருக்கு தான் நான் அவன் தானே காதலிக்கிறேன். என்கிட்ட கொடுங்க, நான் போய் கொடுத்துறேன். இதெல்லாம் கடிதமா ஒன்று இடமா கொடுத்து விட்டு போய் கொடுத்துட்டு வர சொல்லுறதுக்கு முருகனை பார்த்து நேர்ல கொடுக்க வேண்டிய விஷயம் அதெல்லாம். ஓடுகிற தண்ணியிலே உரசிவிட்டே சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேர யாரையே தேடுதுடா. என்ன ஒரு கொடுமைன்னு பாருங்க. மிருதங்கக்காரனுக்கு காது கேட்காது, வள்ளிக்கு கண்ணு தெரியாது. யார் அப்படி சொன்னா? முருகன் அப்படி வராரான்னு எதிர்பார்க்கிறேன். தொலைவில் அப்படி எதிர்பார்க்கிறது. வேலோட வந்தாலும் சரி, வேலோட வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் அதனாலதானே லைட் இல்லாம வந்தாங்க. ஆனா 30க்கு மேல வரவே இல்லையாம்ல. இப்படித்தானா? சரி, காலையில எப்படி ஒரு 10 மணிக்கு நீங்க மதுரை போனா போதும். ஓடுகிற தண்ணியில உரசி விட்டு சந்தனத்தை சேர்ந்தோ சேலையோ செவத்த மச்சானத்திலே மூலவண்ண நாயொழுது ஓட தண்ணியில சேர்ந்தோ சேலையோ செவத்த மச்சானத்திலே கிராமத்துக்குள்ளே
வருது கை கொடுங்க. பொட்டியை நொறுக்கி போடுவதுக்கு என்ன சத்தம் வித்தியாசமா வருது என் தம்பி பழக்கம் இல்லங்க சொல்லுங்க அண்ணே கை விடுங்க அடுத்த உண்மையிலே அந்த ஆண்னு சொல்லையில அப்படியே பொம்பளை மாதிரியே ஏய், வாய் மூடுங்க.